ஹாய் எவ்ரி ஒன். இப்போ எங்கே இருக்குன்னா எங்கள் ஸ்கூலில் தான் இருக்கும். இப்போ என் மாப்பிள்ளை வைப்பாக இருக்கிறாரு, அதான் டான்ஸ் ஆடிருக்கிறாரு. இப்போ வந்துட்டு என் ஸ்கூலு இதுதான் என் ஸ்கூலு. இது 6லேருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். இந்த ஸ்கூல்னால நல்ல மெமரிஸ் எல்லாம் இருக்குது எனக்கு. இங்கே நான் வந்துட்டு ஓரளவு படித்தனாலும் தெரியாது, விஜய் இது மாதிரி தான் இருக்கிற இடமே தெரியாதுல மாதிரி இருப்பேன். அந்த மாதிரி கேட்டகிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் நிறைய விஷயம் நல்லா பண்ணிருக்காங்க. நிறைய விஷயம்னா உள்ளே வந்து கிரவுண்டு நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நல்லா தரையெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் மண் தான் இருந்துச்சு. அது இல்லாமல் டேஜ் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த இடம் ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு டேஜ் மாதிரி எல்லாம் ஆடுறதுக்கு கல்ச்சர்ஸ் சூப்பராக பண்ணுறதுக்கு ஒரு இடமா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ஒரு பரவாயில்ல, ஒரு நீட்டாகவே இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஸ்கூல் எக்ஸாக்டாக வந்து பிளேஸ் இதெல்லாம் கீழெல்லாம் தர சூப்பராக இருக்குது. நான் படித்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிறாங்கன்னு கூட தெரியல. ஆனால் எங்கள் ஹெட்மாஸ்டரும் சரி எங்கள் டீச்சர்ஸும் சரி படிக்கலாம் வெளுத்து போடுவாங்க. பட்டாக்ஸ்லாம் விழுவோம். சரி எப்படி வேணால் பாஸ் பண்ணிட்டு தான் வெளியே வந்தோம். அட்லீஸ்ட் ஃபெயில் ஆகிரும் நினச்சி 10th ஃபெயிலாகி வெளியே போயிடுவோம் ஒரு கேட்டகரி தான். இருந்தாலும் பாஸ் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன். அந்த மாதிரி முல்லை தேர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முல்லை மருதம் அந்த மாதிரி எக்ஸாக்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ காமிச்சுன்னா முல்லை அந்த வியூவெல்லாம் தெரியும். ஆல்ரெடி இருந்தது தான். இப்போ என்னென்னா ஸ்கூலுக்கு வந்து எதுக்காகனா ஃபிட்னஸுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ எப்பயுமே நாங்கள் ரெகுலராக வந்துட்டு இங்கே தான் பண்ணிருப்போம். எக்ஸசைஸ் வந்துட்டு இங்கே தான் பண்ணிருப்போம் ரோட்டில். அதுவும் வாக்கிங் இருட்டில் வந்து பண்ணுறதுனால வாக்கிங் வந்துட்டு ரோட்டில் தான் பண்ணுறோம். ஒரு சேஞ்சுக்காக நான் என் மாப்பிள்ளை சொன்ன ஒரு ரீசனுக்காக ஸ்கூலுக்கு போகலாம், ஒரு சேஞ்சஸுக்காக அப்படின்னால ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். இப்போ என் மாப்பிள்ளை தான் நல்லா வைப்பாக இருக்கிறாரு. இன்னுமே அந்த வைப்புன்னு குறையில போல். ஏதோ ஒரு பொண்ணு பார்த்துட்டாரு போல் ஜாலியாக இருக்கிறாரு காலங்காட்டியும். நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம்.